client engagement. So client journey, client engagement ஒரு co-related ஆன ஒரு section தான். So 11 and 12. ஸோ இந்த கிளைண்ட் என்கேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க ஆல்ரெடி கிளைண்ட் ஆகி ஒரு லாங் டைமாக அவங்க கூட கிளைண்ட்டாகவே இருக்காங்க, அவங்க வந்து ரிட்டென்ஷன் ரேட் வந்து ரொம்ப லாங்காகவே நம்ம கூட இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து லிட்ரலாக லாயல் கிளைண்ட்டாக மாறிட்டாங்க. ஸோ பீரியாடிக்கெல்லாம் நம்ம நிறையா என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க கூட டெய்லி பேசிஸில் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாக ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்க கூட கனெக்டிலே இருக்கணும். அந்த வைபை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா அகெயின் நம்ம காம்படிட்டர்கிட்ட அவங்க போயிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அகெயின் ஆஸ் எ சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு விதமான என்கேஜ்மெண்ட்டாக அவங்கள வைப்லேயே வச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ப்ராடக்ட் அப்டேட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம், இல்லை வந்து ராயல்ட்டி ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம், இல்லை ஈவெண்ட் ஒன்று வெபினார் ஈவெண்ட்டை நடத்தி அந்த வெபினார் ஈவெண்ட்லேருந்து அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ சம்திங் அவங்களோட பர்சனல் கோலும் அவங்களோட பிஸ்னஸ் கோலுக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி அப்டேட் கொடுத்து அவங்கள வந்து அப்கமிங்கில் கொண்டு வரோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுதான் என்கேஜ்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாஸ்டர் மைண்டு கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாஸ்டர் மைண்டில் அந்த சாஸ் சைன் அப் பண்ண பீப்புளுக்கு அவங்களுக்கு என்ன வேறு நீட் இருக்கோ அந்த ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணி, இல்லை எக்ஸ்பர்ட்டை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் ஹையர் பண்ணி அவங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும், அந்த மாஸ்டர் மைண்ட் கிளாஸில் என்ன கொடுக்க முடியும், ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அந்த கம்யூனிட்டி குரூப் கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் கம்யூனிட்டி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் கூட கம்யூனிட்டி இருக்கலாம். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே என்ன மாதிரி வேல்யூ ஆட் பண்ண முடியும், என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் அவங்கள்ட்ட வந்து கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மோர் தென் தட் நம்ம எப்படி ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அது கிளைண்ட் என்கேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க வந்து டே டு டே நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸோ நம்ம டூலை பற்றி ஒரு அப்டேட்டோ அவங்களுக்கு டெய்லியுமே பேசிஸில் ஒரு அப்டேட் போயிட்டே இருக்கணும். நம்மளோட பிராண்டை வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோ நாள் நம்ம என்கேஜில் இருக்கோமோ அவ்வளோ நாள் நம்ம கூட அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் திடீர்னு ஒரு மாதம் கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணால் கூட அந்த ஒரு மேபி அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட்டு போல ரிட்டென்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ ஏன்னா பீரியாடிக்கலாக நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, எந்த சாஸில் நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க என்ன மாதிரிலாம் உங்கள்ட்ட என்கேஜ்மெண்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க கூட என்கேஜ் ஆகிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்மில்.